எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேங்க. சாதா ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் சேர்த்து கட் பண்ண போகிறேன். வாங்க பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸ் தாங்க. எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒத்துறதே வந்து 2-3 ப்ளவுஸ் இருந்தால் சேர்த்து கட் பண்ணலாங்க. ஈஸியாக கட் பண்ணி நம்ம சட்டுன்னு ப்ளவுஸ் தைக்கலாங்க. ஒன்று ஒன்றா வெட்டின்னு இருந்தால் டைம் ஆகிடுங்க. வேறு ப்ளவுஸ் வந்தால் வெட்ட விடாதுங்க. ஒருத்தரே அவங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா தைக்கலாங்க. 2-3 ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ அக்குள்லேருந்து உக்ஸ் வைக்கிறலாங்க. அது வைக்கல எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. 8 இன்ச்சு இருக்குதுங்க. இது பாருங்க 1 2 அவங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குதுங்க. 8 இன்ச்சு வந்து டபுள் ஆகுனா 16ங்க. 16 நம்ம வந்து 16 இன்ச்சு வெட்டிக்கணுங்க. 16 கூட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போகிறதுக்குலாம் துணி வேணும்லாங்க தையல் போகிறதுக்கு. அதனால் வந்து இப்போது 8 8 16 16 கூட ஒரு 3 போட்டிங்கன்னா 19 இன்ச்சு இருந்தால் போதுங்க. இவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க அளவு கரெக்டாக இருக்குங்க. வாங்க இப்போ நான் வந்து துணி வந்து மார்க் பண்ண போகிறேங்க. அளவு ப்ளவுஸ் வந்து போட்டுக்கணுங்க. 100 ரூபாய் ஜாக்கெட்டுங்க இது. நான் இன்ச்சு எடுத்து அளக்குறேன் பாருங்கள். நீங்களும் அதேமாதிரி இன்ச்சு அளந்துக்குங்க. பாருங்கள் 16 இன்ச்சு சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 19 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அளந்துட்ட பிறகு எப்பவுமே கோடு போட்டு தாங்க நான் மார்க் பண்ணி வெட்டுவேன். நீங்களும் அதுமாரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நேராக வரும். துணி வந்து கோணையமாக இல்லாத நல்லா வெட்ட சொல்லவே பார்த்து நேராக வெட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க கொஞ்சம் கோணையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லவே கரெக்டாக வெட்டிக்கணுங்க. அப்போ தாங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் நிறைய ப்ளவுஸ் தைச்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ், லேஸ் வைக்கிறது, கல் வைக்கிறதுலாம், ஸ்டோன் வைக்கிறதுலாம் அடுத்தது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் டைம் கிடச்சாலும் இதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேங்க. நிறைய ப்ளவுஸ் தைக்கணுங்க. ஏன்னா இப்போ தீபாவளி வரப்போகுது. இத்தனை நாளாக ப்ளவுஸ் தைக்காத விட்டுட்டேங்க. நானே சோம்பேறி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அந்த ஆண்டவர் தான் எங்கள் துணை இருக்கணும், கடவுள் தாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து இதுலேயும் நம்ம தைக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெய் இருந்தால் நம்ம தைச்சிடலாங்க. எண்ணெய் வந்து சோம்பேறி ஆயிடுது. மனசு வந்து ஒரு நிலையாக படுத்தி நிறைய ப்ளவுஸ் தைக்கணும்னு இதுக்கப்புறம் ஆர்வம் அதிகமாக வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நேம் வந்து சரவணன் 4-in-1ங்க. எங்கள் வீட்டுக்கார நேம் தாங்க. பார்த்து லைக் பண்ணுங்கள். இப்போ நான் 2 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன்ல. வாங்க இப்போ வந்து மார்க்கெட்டு போகலாம். அது வந்து இப்போ அளவு வந்து நம்ம கட் பண்ண இன்ச்சு வந்து 19ங்க. 19 ரெண்டாக மடிச்சிக்கோங்க. அப்போனா 9.5 இன்ச்சு வந்துடும் பாருங்கள். முன்பக்கம் பின்பக்கம் வெட்டிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ அளவு போட்டு மடித்து வச்சுக்கலாங்க. அதேமாதிரி தாங்க மறுபடியும் இன்னொரு ப்ளவுஸும் நல்லா முனை வந்து நல்லா கீறுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப்பாக இருக்கணுங்க. அதனாலங்க அந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணுங்க. அந்த கேப்புக்கு நம்ம சைடு இல்லை, நம்மளுக்கு எதிர் சைடில் இருக்கணுங்க. அந்த மடிப்பு மட்டும் நம்ம சைடில் இருக்கணுங்க. அந்த பக்கம் தான் வந்து கைத்தெல்லாம் கட் பண்ண போகிறல. அதனால் பார்த்து நல்லா பக்குவமாக மடித்து போடுங்க. கரெக்டாக போடுங்க. மடித்து போட சொல்லுவேன். கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்லைங்க. டைம் ஒதுக்கி ஸ்லோவாக கூட பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக பண்ணால் கூட பரவாயில்லைங்க. வேலை தாங்க கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் ப்ளவுஸ் கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு. அதனால் நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோன்னு கணக்கு கிடையாதுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ப்ளவுஸ் கரெக்டாக நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வமாக தைக்கணுங்க. எதுலேயுமே ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஆர்வம் இல்லைன்னா கற்றுக்க முடியாதுங்க. சொல்லுவாங்க அதெல்லாம் சின்ன வயசில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். எந்த வயசுலையுமே கற்றுக்கலாங்க. இப்போது மேரேஜ் ஆகிட்டு பசங்கள்லாம் படிக்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. பொழுது போகலாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்தமாரி லேடிஸுங்க எல்லாம் கூட கற்றுக்கலாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கைத்தொழில் இருந்தால் நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகுங்க. நம்ம வந்து எனக்கு பொழுது போகலன்னு சொல்கிறதுக்கு டைமே இருக்காதுங்க. ஏன்னா டைம் கரெக்டாக இருக்குது. நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கலாங்க. வெளியே ப்ளவுஸ் தைக்கலாம் கூட பரவாயில்லைங்க. இப்போ மார்க் பண்ணுறதுலாம் பாருங்கள். நான் வந்து அளவு ப்ளவுஸ் இருக்குல்லாங்க. ஷோல்டர்லேருந்து அவங்களுடைய நம்ம 3 டாட் பிடிச்சிருப்போங்க. கீழே பட்டியாண்ட இருக்கும் பாருங்க. அந்த உயரம் இருந்தால் போதுங்க. அந்த வருஷத்துக்கு மார்க் பண்ணிங்க. கீழே 1/4 இன்ச்சு, மேலே 1/4 இன்ச்சு, கீழே மேலே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணுங்க. ஏன்னா தையல் போடலாங்க. ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் இங்கே நம்ம பட்டி ஏற்ற சொல்ல 1/4 இன்ச்சு போயிடுங்க. அதனால் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இது டேப்பில் தேவையில்லைங்க. வேணுன்னா கூட டேப்பில் கூட அளந்து கூட ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். நான் டேப்பே வச்சுக்க மாட்டேங்க. டேப் இல்லாத மட்டும் தாங்க நான் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன்.
நான் எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சுங்க. டேப்புனா கூட கொஞ்சம் எனக்கு மிஸ்டேக் வர மாரி இருக்கும். ஆனால் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணால் வரும். யானைக்கு அடி சறுக்கும் சொல்கிற மாரி தாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வரலாம். கை லூஸ் ஆகும், இடுப்பு லூஸ் ஆகும். நான் டக் பிடிச்சி குத்துருவேங்க ப்ளவுஸ் தைக்க சொல்ல. இந்த பாருங்கள் ஷோல்ட்ரு வந்து நம்ம நடுவில் டாட் நீட்டாக கோடு போட்டலாங்க. ஷோல்டருடைய உயரம் அங்கே வந்து முன்கழுத்து நல்லா பார்த்து வரைஞ்சி எடுக்கணுங்க. உக்ஸு பக்கமாக போட்டுக்கோங்க. உக்ஸு பக்கம் போட்டு ஷோல்ட்ரு அந்த பட்டி அந்த ஷோல்ட்ரு வச்சுட்டு நேரம் நம்ம கோடு போட்டுப்போம் அங்கே வச்சுட்டு அந்த கழுத்து அப்படியே வளைஞ்சிக்கினே வாங்க. எவ்வளோ தூரம் வளையுதோ அங்கே வந்து அதான் முடிவுங்க. அது வரைக்கும் அவங்க கழுத்து சரியாக போச்சுனாச்சும் அதுக்கப்புறம் நேராக கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு கையில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. அந்த வந்து ரவுண்டாக வளையத்துக்குங்க. 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிட்டு அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிங்கன்னா கழுத்து ரவுண்டாக வந்துடும் பாருங்க. அவ்வளோதாங்க. அழகான ஃப்ரண்ட்டு கழுத்து மார்க் பண்ணிட்டு பாருங்க. அது பக்கம் முன்பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ ஒசருங்குது அந்த பட்டி பக்கம் அந்த உக்ஸு பக்கமாக வந்து நம்ம எவ்வளோ பட்டி இருக்குது பாருங்க. அந்த உயரம் மட்டும் வச்சுக்கினா அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணுங்க. பட்டி அது சொல்ல முன்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து 1 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்ட்ரு அளங்க வாங்க. ஷோல்ட்ரு வந்து சும்மா 1/4 இன்ச்சு வந்து கழுத்து பக்கமாகவும் கை ஜாயின் பண்ணுவாங்க. அங்கே வந்து 1/2 இன்ச்சு வைங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து நம்ம பைப்பிங் தான் பண்ண போகிறோம். அளவு 1/2 இன்ச்செலாம் வச்சிடாதீங்க. 1/4 இன்ச்சு கம்மியாக வைங்க. பைப்பிங் கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸ் வந்து உயரம் எவ்வளோ பெருசுக்குதுன்னு பாருங்கள். நான் அப்படி தாங்க வச்சு அளவு எடுப்பேன் எப்போவுமே. அவங்களோட உயரம் பார்த்துட்டு அவங்க ஒரு மார்க் பண்ணிங்க. அதான் ஜாக்கெட்டோட உயரம் ஃபுல் உயரங்க மார்க் பண்ணிங்க பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கீழேருந்து இடுப்பு இதுலாங்க கீழேருந்து மேலே எவ்வளோ உயரங்குதுன்னு பார்ப்பேங்க. பார்த்து அதான் அக்குள் வரைக்கும் மார்க் பண்ணி மேலே ஒரு 1/4 இன்ச்சு மேலே அதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டி ஏற்றிருப்பலாங்க. பட்டி வரைக்கும் ஒரு உயரம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கீழே ஒரு 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு துணி வேணும்லாங்க. கீழே பக்கம் வந்து கீழே 1/4 இன்ச்சு விட்டுக்கணுங்க. அக்குளாண்டு வந்து மேல் பக்கம் 1/4 இன்ச்சு விட்டுக்கணுங்க. ஏன்னா மேலே தான் துணி இருக்கும். அதேமாதிரி கீழே தான் துணி இருக்கும். கீழ் பக்கம் பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கூட பாருங்கள். நல்லா புரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இஸ்கேல் வந்து நேராக கோடு போட்டுக்கோங்க. இஸ்கேல் வச்சு கோடு போட்டால் நல்லா கரெக்டாக வருங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து ரவுண்ட் பண்ணோம். அதேமாரி வந்து அங்கே 1/2 இன்ச்சு வச்சுலாங்க. அங்கே 1/4 இன்ச்சு கம்மியாக ஒரு கோடு போட்டு அப்படியே ரவுண்டாக வளைஞ்சிக்குங்க அக்குளாண்ட. அதுக்கப்புறம் வந்து இங்கே பட்டி வெட்ட போகிறலாங்க கீழேங்க. அங்கேயும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அதேமாரி நல்லா பட்டை உங்களுக்கோசம் மார்க் பண்ணுறேங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ப்ளூ கலர் மார்க்கு தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் தாங்க பட்டி வைக்க போகிறோம். இந்த பட்டியோட உயரம் மட்டும் தான் இதுவரை தான் ப்ளவுஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பட்டிக்கெலாம் நம்ம வந்து தனியாக தாங்க வெட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து கழுத்து வெட்டலாம் வாங்க. நம்ம வந்து கை வளையக்கூடாதுங்க. நம்ம கையில் இருக்கிற சிசர் தாங்க வளையணும்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோல் தான் நம்ம வேலை வந்து செய்யணுங்க. பார்த்து நல்லா கட் பண்ணுங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா துணிலாம் வச்சுக்கோங்க பேக் சைடில் இருக்கிறதுலாம். அதுக்கப்புறம் தான் அங்கே தேவைப்படுது. இப்போ வந்து அப்படியே துணியை திருப்பி இப்போ வந்து நம்ம அக்குள் இருக்குதுலாங்க. அக்குள் வந்து கட் பண்ணிங்க. ஏன் நான் தள்ளி விட்டேன்னா சேர்த்து கட் பண்ணிவிடுவீங்கன்னு சொல்லிட்டு தாங்க நான் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு தாங்க அது. ஆனால் நான் கத்திரிக்கோலில் படாத மாதிரி தள்ளி விட்டேங்க. நீங்களும் அதுமாரி பண்ணாதீங்க. அது வந்து எங்கே வெட்டிட்டு போகிறோமோன்னு சொல்லிட்டு பயத்தில் தாங்க. அப்படியே ஷோல்ட்ரு வந்து அங்கே பாருங்கள் நடுவில் ஷோல்ட்ரு இருக்குதுலாங்க. அங்கே பிடிச்சி அப்படியே கீழே அந்த துணியை மடித்து போடுங்க. இப்போ வந்து பேக் தாங்க கட் பண்ண போகிறேன். வாங்க பேக் சைடு கட் பண்ணலாம். துணியெலாம் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கோணையாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்து நல்லா நேராக பண்ணணுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம வந்து விறுவிறுன்னு வெட்டணும்னு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸ்லோவாகவே வெட்டிங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து தைச்சிட்ட பிறகு எந்த மிஸ்டேக்னாலும் நம்ம மாற்ற முடியாதுங்க. நம்ம தைக்க சொல்ல கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். எப்போவுமே வெட்ட சொல்ல மட்டும் தாங்க பர்ஃபெக்டாக நம்ம துணி வெட்ட சொல்ல கரெக்டாக வெட்டிட்டோம்னாவே துணி தைக்க சொல்ல கரெக்டாக வருங்க. அப்போ நம்ம அளவு சரியாக பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இப்போ அளவு பார்த்து வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ வாங்க உயரம் பார்க்கலாங்க. இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து ஷோல்டர்லேருந்து அதேமாரி தாங்க ஃபுல்லாக கீழே இடுப்பு வைக்கலாம் எவ்வளோ உயரங்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து துணியில் ப்ளவுஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது காட்டன் ப்ளவுஸுங்க. இஷ்டம்னா வச்சுக்க அளவுக்கு மீறி அளவு அதிகமாக காமிக்குங்க. அது மீடியமாக வச்சு மார்க் பண்ணிட்டு பாருங்க. பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க. அவ்வளோதாங்க. அவங்களுடைய அளவு இவ்வளோ சைஸ் தான் தேவைதுங்க இடுப்பு உயரம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு துணி விட்டுக்குங்க. ஏன்னா இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்குங்க. துணி நிறைய விட்டு மடிச்சு வச்சா நல்லா இருக்குங்க. 1 இன்ச்சு விடாதீங்க. அதிகமாக விடுங்க. 1.5 இன்ச்சுக்கு மேலே விடுங்க. நல்லா சூப்பராகுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி பட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க முன்கழுத்து வெட்டிடலாம். இப்போ வந்து முதுகு கழுத்து வெட்டலாங்க. வாங்க பின் கழுத்து வெட்டலாம் வாங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க.
அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம 2 ஷோல்டரும் நம்ம மார்க் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க 2 ஷோல்டர் கையில் பிடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து கயிற்று அப்படியே அந்த கயிற்று எங்கே முடியுதோ நல்லா அப்படியே வளைஞ்சி வாங்க இப்படியே மார்க் பண்ணி வெட்டலாங்க. பாருங்க நான் புள்ளி வச்சுட்டு பாருங்க இதே அளவு அந்த இடுப்பு நம்ம ஃபுல் இடுப்பு எவ்வளோ வாசம் இருக்குதுன்னு பாருங்கள். வச்சா ரெண்டுமே ஒரே அளவாகுது பாருங்கள். எனக்கு புள்ளி கரெக்டாக வந்துச்சுங்க. 2 விதமாக கட் பண்ணலாங்க. ஏன்னா முதுவுடைய உயரம் மட்டும் வச்சு நம்ம இடுப்பு இவ்வளோ தான் முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டலாங்க. அந்த இடத்துலேருந்து இடுப்புடைய உயரம் எவ்வளோ பேசுன்னு பார்த்து கூட மார்க் பண்ணி கயிற்று வெட்டிக்கலாங்க. அதேமாதிரி நேராக கோடு போட்டுக்குங்க. 2 பக்கமும் கோடு போட்டுன்னு ஒரு 1/2 இன்ச்சு மேலே முன் கயிற்று வெட்டணும். அதேமாதிரி தாங்க 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரிங்க. மார்க் பண்ணி அப்படியே ரவுண்டாக வளையுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ரவுண்டு வளைஞ்சிட்டோம்னா நல்லா வந்து இப்போ கத்திரி கோல் வச்சு கட் பண்ணோம். கயிற்று நல்லா ரவுண்டாக அழகாக இருக்குங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க கயிற்று நல்லா அழகாக கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கட் பண்ணலாங்க. நான் தான் கட் பண்ணுறேன்னு பெருமை சொல்லிங்க. எல்லாருமே கட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அந்த வளையத்தில் தாங்க இருக்குது. எப்படி நம்ம கட் பண்ணி வளையிறோமோ அதே மாதிரி தாங்க கயிற்று நல்லா அழகாக வரும். நீங்களும் அதேமாரி கட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ப்ளவுஸ் எப்படி திருப்பிட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சிங்க அதனாலங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம மார்க் பண்ணலாங்க. இடுப்பு அவ்வளோ தேவைப்படுதுன்னு அங்கே ஒரு டாட் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து அக்குலாண்ட முன்பக்கம் வெட்டிடலாங்க. இப்போ வந்து பின்பக்கங்க. இப்போ மேலே ஏற்றி லைட்டாக கட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம குடஞ்சி வெட்டுவாங்க பாருங்க ஆம்கோல். நமக்கு ஆம்கோல்லாம் வெட்டிட்டேங்க. இப்போ வந்து ஆம்கோலாண்ட மேலே லைட்டாக 1/2 இன்ச்சு மேலாக்கா பேக் சைடுக்கு வெட்டி எடுத்துகிட்டு பாருங்க. இப்போ வந்து 1/2 இன்ச்சில் நம்ம வந்து பட்டியாண்ட ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து 8 இன்ச்சு இருந்துச்சுலாங்க. 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க. அது பண்ணுற பாருங்க. 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க அவங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டோம். அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணி ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச்சு ஐ கட்டுறதுக்கு விட்டுட்டோமா பட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 8 இன்ச்சில் மார்க் பண்ணிங்க. அது தாங்க அவங்களுடைய அக்குளுடைய உயரம். அதை மார்க் பண்ணி பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் உக்ஸ் வைப்பலாங்க. அது நடு பகுதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க முன்பக்கம் வெட்டிட்டோமா. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அவங்களுடைய உடல் பக்கம் ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க. 2 ப்ளவுஸ் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. அதான் பிரித்து எடுத்துன பிறகு நம்ம வந்து பட்டி அவங்களுடைய ஒரு கலர் தேவையான துணிலாம் இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. நம்ம ஒன்றா வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து துணி வைக்க சொல்ல ஒரு பீஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு துணி தைக்கிறதுக்கு தேடினாங்க. அவங்க கலர் துணி என்னன்னாவோ ஒரு ப்ளவுஸ் துணி ஃபுல்லாக நான் பிரித்து அப்போயே வச்சு கட் பண்ணி வச்சுட்டு பிரித்து வச்சுருவோங்க எப்போவுமே. நீங்களும் அதேமாதிரி பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்லீவ் கட் பண்ணலாங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் வந்து ஈஸி தாங்க. நம்ம வந்து கட் பண்ண பீஸை வந்து 2ஆக மடித்து அதை 4ஆக மடிக்கணுங்க. ஃபோல்டு பண்ணி 4ஆக மடிச்சுங்க. அப்படி ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிக்கணுங்க. 2ஆக மடிச்சதை மறுபடியும் 2ஆக மடித்தா 4 பீஸ் ஆகிடுங்க. அதில் வந்து 2 கைக்கு வெட்டிக்கலாங்க. இப்போ வாங்க மார்க் பண்ணலாம். துணி கொஞ்சம் உள்ளே மச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஸ்கேல் விட்டு நல்லா அந்த மார்க் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மார்க் பண்ணலாம். 1 இன்ச்சில் மார்க் பண்ணிங்க. 1 இன்ச்சு வந்து எம்மிங் பண்ணுறதுங்க. நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்தனால கொஞ்சம் பேச்சு கட் பண்ணிட்டு போடுறேங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லீவ் வந்து டேப்புலாம் அளந்துக்குங்க எவ்வளோ உயரங்குதுன்னு. நான் டேப்பில் அளந்துக்க மாட்டேன் சொன்ன பாருங்க. அவங்களுடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு மேலே சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு அவ்வளோதாங்க. கீழே வந்து அவ்வளோ பெருசு தான். ஏன்னா கீழே வந்து தையல் போடுறதுல எம்மிங்க்கு ஏற்கனவே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டேன். அதுக்கு மேலே துணி அவங்க ப்ளவுஸ் அப்படியே கை வச்சு அவங்களோட உயரம் எவ்வளோ இருக்குதோ பார்த்துட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மேல் பக்கம் அப்படியே நல்லா ரவுண்டாக வளைங்க. அது வளைஞ்சிக்கிற பாருங்க. வளைஞ்சி அப்படியே கட் பண்ணுங்கள். அங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிற பாருங்க. டாட் போட்டுங்க எம்மிங்க்கு கத்திரிக்கோல் வச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து இதுதான் நடுப்பகுதிங்க. அங்கேயும் ஒரு சின்னதாக கட் பண்ணிங்க. அதான் ஷோல்ட்ரு நடுப்பகுதின்னு தெரியுதுக்கோசங்க. அவ்வளோதாங்க. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். ஈஸியான மெத்தடுங்க. இப்போ வந்து அவங்களுடைய அகலம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அவங்க சின்னதாக தையல் போட்டுக்குங்க. ஏன்னா வந்து ஆம்கோலை குடஞ்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். லைட்டாக முன்பக்கம் வந்து ஷேப்புக்கு கட் பண்ணணுங்க. ஸோ முன்கைத்து மட்டும் கட் பண்ணணும் கை எல்லாமே. அதனால் லைட்டாக அவங்க எவ்வளோ உயரங்குதுன்னு பார்த்துட்டு அக்களுடைய உயரம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு துணி கட் பண்ணி எடுக்கிற பாருங்க. அதுவும் அதேமாரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியான மெத்தடு தாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது. ரொம்ப 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 ஈஸிங்க. வாங்க மறுபடியும் இன்னொரு ஸ்லீவ் கட் பண்ணலாங்க. ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி தாங்க இன்னொரு கை இன்ச்சிலாங்க ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஈஸியான மெத்தடு தாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது ப்ளவுஸ் கட் பண்ணுறதுலாம். எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்து என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக கமெண்ட் கேளுங்க. சொல்கிறேங்க. ப்ளவுஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு சிஸ்டர் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு காமிங்கம்மா வீடியோஸ் எடுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ நிறைய நாள் எடுக்க முடியல.
மறுபடியும் என்ன ப்ராப்ளம்னா ஃபோனு ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சிங்க. இப்போ நான் ஒரு ஒயர் பை கூட கைப்பிடி போட்ட மாதிரிங்க ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு வீடியோங்கள்லாம் என்னென்ன வீடியோ இருக்குதோ மொத்தம் டிலீட் பண்ணிட்டு தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இதனால் நான் வந்து ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னால் முடிஞ்ச லாங் வீடியோ எடுக்கிறேங்க. தொடர்ந்து பாருங்கள், எங்கள் சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மறுபடியும் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரிங்க. ஸ்லீவுடைய உயரத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அவ்வளோதாங்க. ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே வளைஞ்சி மார்க் பண்ணுங்கள். இல்லை ஒரு டைம் வந்து எப்படி வளையத்துன்னு கூட மார்க் பண்ணி காமிச்சிக்கிற பாருங்க, அது பாருங்கள். ஏன்னா மறுபடியும் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி யாருன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேங்க. யாரா ஸ்லீவ் கட் பண்ணுறது, உடலுக்கு கட் பண்ணுறது, பட்டி கட் பண்ணுறது, கயிற்று கட் பண்ணுறது, தனித்தனியாக யார் யார் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நான் கட் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேங்க. எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. நான் எதனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதை மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் தப்பு வரலாம் ப்ளவுஸில், ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேங்க. நான் மட்டும் தான் கரெக்டாக தைக்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்க. எப்படியா பாட்டங்களுக்கும் அடிசாருக்கும் சொல்லுவாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து கொஞ்சம் டவுட் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேங்க. அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சுட்டேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் இந்த ஆப்ஷன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அவ்வளோதாங்க. சேஃப்டியாக பத்திரமா இருங்க.